பார்த்தார். பார்த்தவுடனே ஆமா நட்சத்திர ஐயர் ஆமா அந்த ஹரிச்சந்திர மன்னரை பார்த்து கேட்கின்றார். என்ன ஏ ஹரிச்சந்திரா, ஏ ஹரிச்சந்திரா, நீ போற இடமெல்லாம் என்னோடு, ஆமா உன்னோடு நானும் என்னோடு நீயும் வர முடியுமா? முடியாது முடியாது. ஆகையினால ஆமா நாளையோடு ஆமா விஸ்வாமித்திரர் கொடுத்த கெடு முடிகின்றது. ஆகையினால் பொருள் அத்தனை எப்படி கொடுக்க போறாயோ எனக்கு தெரியவில்லையே. ஆகையினால ஆமா என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. நாளை ஒரு நாள் உனக்கு கெடுவிருக்கு, நாளைக்கு ஒரு நாள் உனக்கு இருக்கு என்று ஆமா ஹரிச்சந்திரவண்ணனிடத்திலே விஸ்வாமித்திரர் அனுப்பியது ஒரு தரகல். ஆமா ஆமா அப்ப பார்த்தார் அவர்கள் 4 பேர்களும் சுவாமி என்ன நாங்க எல்லாரும் போவோம். போவோம், எல்லாரும் சேர்ந்து போவோம். எங்கு ஒன்னாக போகணும், தனித்தனியாவா போக முடியும் என்று அவர் எங்க வருகிறாரு? எங்க ஐயா வருகிறாரு? நகரை தேடி நகரை தேடி கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் பாவத்தை போக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலமா? ஆமா. வடக்கே வடகாசியே வந்து சேர்ந்த காசி மாம்பட்டணத்திலே கடத்தெரு வீதியிலே ஹரிச்சந்திர மன்னன் அழகுடனே 4 பேர் வந்து நிற்கிறார்கள். அப்ப பார்த்தார். ஆமா. யாரு பார்க்கின்றார்? அந்த நட்சத்திர ஐயர் பார்த்தார். அப்பா என்ன? ஏ ஹரிச்சந்திரா, இனிமேல் ஆமா என்னால உன் கூட வர முடியாது. இந்தோடு ஆமா அந்த விஸ்வாமித்திரருக்கு நீ கொடுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் எனக்கு கொடுத்துறேன், நான் போறேன், இனிமேல் உன்னோடு தான் வர மாட்டேன். என்ன ஆளை விட்டுருவோம், முன்னாடி வர முடியாது என்று ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே அந்த விஸ்வாமித்திர மகரிஷி அனுப்பிய நட்சத்திர ஐயர் கேட்கும் போது சுவாமி என்ன நீங்களும் என்னோடு தானே வருகிறீர்கள்? நான் எங்கிருந்து கடத்தை அடைக்க? என்ன வச்சுக்கிட்டா உங்களுக்கு இல்லன்னு சொல்லுவேன். நான் என்ன ஒளிச்சா வச்சிருக்கேன். நானும் ஒண்ணும் இல்லாம தான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க அத்தனையும் பட்டினியா போட்டு உங்களோட தானே வரேன். என்கிட்ட இருந்தா உங்களை கொடுத்து நான் அப்பவே நான் அனுப்பி வச்சிருக்க மாட்டேனா? அதைத்தான் சொல்லுது ஹரிச்சந்திரா. ஆமா, நீ பட்ட கடனுக்கு நீ பட்டினியா இருக்கலாம். நான் ஏன் பட்டினியா இருக்கணும்? நான் ஏன் முன்னாடி வரணும்? எனக்கு எப்படியாவது கடத்தை அடங்க. ஆமா. அவன் பார்த்தான் ஹரிச்சந்திரன் எல்லாம் தெரிந்து நீங்களே இப்படி பேசலாமா என்று என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த நட்சத்திர ஐயருக்கு என்ன செய்கின்றார்? ஆனா இதுக்கு மேல அவரால் சுத்த முடியாது. தங்களை மறந்த நட்சத்திர ஐயர் ஏ ஹரிச்சந்திரா, இனிமேல் உன் பேச்ச நம்ப நான் தயாரா இல்ல. கிடையாது. நாளையோடு இன்னொரு 41 நாள் ஆக போகுது. ஆனால் நீ
கிடையாது கிடையாது என்று என்று நட்சத்திர ஐயர் அங்கார கோபம் கொண்டு கோபத்தோடு நிற்காரு. ஆமா ஹரிச்சந்திர மன்னன் சொல்லுகின்றார், ஐயா ஐயா என்கிட்ட ஏதாவது இருந்தா நான் வித்து கூட என்னுடைய கடனை அடைச்சிருவேனே, அடைத்து விடுவேனே. என்கிட்ட நான் ஒண்ணுமே இல்லையா, நான் எதை வித்து உங்க கடனை அடைக்க? அவன் பார்த்தா நட்சத்திர ஐயர், நட்சத்திர ஐயர், ஏ ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா உன்னுடைய அருகிலே இருக்கிறாரே, ஆமா மனைவி தான் ஆரோபித்து ஆரோபித்து மனைவியை ஆரோபித்து பட்டக்கரையும் அடைக்காயுடா அடைக்காயுடா சொல்லி ஹரிச்சந்திரை அவை எடுத்துரைக்கும் வேலை அவை என்னோ மனமாறி பட்டையரல்ல மரமாறி பாறையிடி விழுந்த அழகு மழல் ஹரிச்சந்திரை தலைகள் சுட்டுனங்கே தானே ஹரிச்சந்திரை எதுக்கு வெட்டியாவும் முன்னாடி அவளை இழுத்துக்கிட்டாலே இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல, கிடையாது கிடையாது என்று சொன்னது ஒரு நேரம். அப்படி இருக்கும்போது ஹரிச்சந்திர மன்னன் பார்த்தார், ஆண்டவனே பகவானே, அகில உலகமெல்லாம் படைத்த இறைவா, என்ன பாவம் நானும் செய்தேன், இந்த வார்த்தையை நான் கேட்டு இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. என்ன பாவம் செய்துட்டேன், என்ன பாவம் செய்தேன், பச்சை வெள்ள வரமதியில பாறையிடி விழுந்ததை போல ஹரிச்சந்திர மன்னன் தலை இறங்கி கீழே உட்கார்ந்தார். என்னை நம்பி வந்தவளை அயோத்தி நாட்டினுடைய பட்டத்து மகாராணி பஞ்சர மெத்தையிலே படுத்துறங்க வேண்டியவளை. ஆனால் இந்த நட்சத்திர ஐயர் உன்னுடைய மனைவியை வித்தாவது கடத்த அடை என்று சொல்லுகிறாரே, என்ன செய்ய போறேனோ என்று யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. சிந்தனையில உட்கார்ந்து ஹரிச்சந்திரா என்னப்பா யோசிக்கிட்டே இருக்க? யோசிக்க நேரம் இல்லப்பா, நேரம் கூடிக்கிட்டே போகுது. அதனால் சந்திரமதி ஹரிச்சந்திர மன்னனுடைய அருகிலே வந்தார். சுவாமி என்ன அவர் சொல்வதும் சரிதானே, ஆனால் உங்களுக்கு கடன் என்றால் அது எனக்கும் கடன் தானே. உங்களுடைய சந்தோஷத்துல பாதிக்கு பாதி அனுபவித்தவள், உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதுல நாம் பங்கெடுக்க வேண்டாமா? அதுலயும் பங்கு இருக்கணும் இல்லையா? கொண்டாட்டி அமைஞ்சா அப்படி இல்ல அமையணும். புருஷனுக்கு கஷ்டம்னா நானும் பாதி பங்கெடுத்துக்கிட்டோம்னு. ஆமா, அப்புறம் நாங்க எல்லாரும் அப்படித்தானே இருக்கோம். அப்படிதானம்மா? ஆமா, அதான பார்த்தேன், கேள்விப்பட்டேன். என் மாப்பிள்ளைக்கு கஷ்டம்னா அதுல பாதி நான் வாங்க போய் தான் அப்படி உன் கூட ஊரா பின்னாடி பானை அடிக்க வரேன். உன்னை கெட்டுனதுல இருந்துதான் உன் மாப்பிள்ளை கஷ்டம்னு ஊரா 12 மணி கடையில போய் படுத்துக்கிட்டாரு. அப்படிலாம் இல்ல, என் புருஷன் ரொம்ப நல்லவர். நீ அப்படி சொல்லாத, 12 மணி கடைக்கு போவாருன்னு. சுவாமி என்ன 12 மணி கடைக்கு போய் தான் போன வருஷம் ஆமா ஐக்ரோன்ல படுத்து கிடந்தாரு. நீ அவர்கிட்டயே போ. ஆனால் ஆமா என்ன சுவாமி உங்களுக்கு கடன் என்றால் அது எனக்கும் கடன் தானே. அதனால் அவர் சொல்வது நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. எப்படியாவது பட்ட கடனை அடைத்து விடுங்கள். யாருக்காவது என்னை விட்டு பட்ட கடனை அடைத்து விடுங்கள் சுவாமி என்று அந்த சந்திரமதி பெண்கொடியாய் ஹரிச்சந்திர மன்னனிடத்திலே சொன்னபோது ஹரிச்சந்திர மன்னன் பார்த்தார். என்னையா சொல்லுகின்றார்? யாருக்கு எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மட்டும் வரவே கூடாது. மேல ஆகையினால் யாருக்கு எந்த நிலை வந்தாலும் இந்த நிலை மட்டும் வரவே கூடாது என்று
ஹரிச்சந்திரவண்ணனிடத்திலே அப்படியே அந்த சந்திரமதி பெண்கொடியால் சொல்லும் போது பெண்கொடியால் சொல்லும் போது உனக்கு